அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். குடும்ப தலைவிக்கெல்லாம் 2500 ரூபாய் வழங்க போகிறதா ஒரு அரசு சொல்லுது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா 1000 ரூபாய் தமிழ்நாட்டில் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 2500 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது எங்கே கொடுக்க போகிறாங்க, ஏன் கொடுக்க போகிறாங்க, இதை பின்பற்றி தமிழ்நாடு அரசு 2026 கொடுக்குமா அப்படின்னு பலதரப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. அதுக்காக தான் இந்த விளக்கி போடுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்காண்டே. மகிழா சம்மான் யோஜனா திட்டம் மூலமாக டெல்லி முதலமைச்சர் தான் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் 8 மார்ச் 2025 குடும்ப தலைவிக்கெல்லாம் 2500 ரூபா கொடுக்குறதா சொல்லிட்டு மத்தியில் ஆளுடைய பாஜகவுடைய முதலமைச்சர் ரேகா குப்தா புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பணம் மார்ச் 8ஆம் தேதியிலேருந்து அவங்கவுங்க வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. கடந்த மாதமே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட 2வது மாதம் பிப்ரவரி மாதத்துலேருந்து அதுக்கான விண்ணப்பங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அரசு மாதிரி கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் அவங்க இழுக்கப்படும். தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது மாதிரி அதாவது தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம செய்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் 1000 ரூபாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதேமாதிரி டெல்லியில் ஆளக்கூடிய 40 லட்சம் மக்களுக்கு நான் கண்டிப்பாக 2500 ரூபாய் பெண்களுக்காக மகிழா சம்மான் யோஜனா திட்டம் மூலமாக இந்த 2500 ரூபாய் வர வைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கும் வந்துட்டாங்க. 2500 ரூபாய் மார்ச் 8ஆம் தேதியிலேருந்து வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னாக்கா தகுதி உள்ளவங்க, தகுதி இல்லாதவங்க, வாகனம் இருக்கிறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க எந்த திட்டமும் கிடையாது. பெண்களா, உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா, உங்களுக்கு ஆதார் இருக்குதா, கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வழிகாட்டியை ஆரம்பித்தாங்க. நம்ம 1000 ரூபாய் பணம் கொடுத்துருந்தாங்க. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கொடுக்குறாங்க. வரக்கூடிய 2026 தேர்தலில் இது எதிரொலிக்குமானா கண்டிப்பாக எதிரொலிக்கும். நாசுக்கா ஒரு திட்டத்தை தமிழ் வெற்றி கழகம், தமிழ்நாடு வெற்றி கழகம் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. அதனடிப்பில் அவங்க கூடுதலாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அதிமுக கூடுதலாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, தமிழ்நாடு அரசு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, திமுக அரசு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்தையும் நம்ம ஒரு சேர நம்ம பார்த்தோம்னு சொன்னாங்க. கண்டிப்பாக மகளிர் உதவித்தொகை இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ இருக்க திமுக அரசு ஒரு 500 ரூபாய் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக வந்தாலும் 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேகா நிறுவனம் தலைவர் அவர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. 3000 கொடுக்க போகிறாரு, 4000 கொடுக்க போகிறாரு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்லியில் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி நடத்தினார் இல்லையா, அந்த சூழ்நிலையில் இலவச குடிநீர் கொடுத்தாரு. டெல்லி மக்களுக்கு எல்லாருமே இலவச குடிநீர் கொடுத்தாரு. அந்த சூழ்நிலையில் அந்த மக்கள் தமிழர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செழிப்பை கொடுத்துருந்தார். தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான அந்த திட்டங்களையும் தொழில் செய்கிறதுக்கு முதலீடு பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு வசதிகளை செஞ்சு கொடுத்துருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். அதன் அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய பாஜகவுடைய மினிஸ்டர், அதாவது சீஃப் மினிஸ்டர் அவருடைய ரேகா குப்தா இப்போ மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுக்குற வகையில் தமிழ்நாடு மக்களுக்கும் அந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான செய்தியை தான் அங்கே உள்ள நிருபர்கள் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க நண்பர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு அரசும் 2500 ரூபாய் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா 1,60,00,000 பேருக்கு பணம் கொடுத்த தமிழ்நாடு அரசு 40 லட்சம் பேரை பெண்டிங்கில் வச்சிருக்கிறாங்க. யாருக்குமே இன்னும் கொடுக்கல. அந்த 5 வருஷத்து ஆட்சியும் முடியும் போது கிடைக்காதவங்க அத்தனை பேருமே திமுக காரங்க அப்படின்னு சொன்னால் வியப்பாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதுதான் உண்மை, கசப்பான உண்மை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ எனிவே தேர்தலுக்கு முன்னாடியாவது அந்த 48 லட்சம் பேருக்கு பாகுபாடு இல்லாமல் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கேட்குறத யூடியூப் சேனல் சொந்தங்கள் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த 48 லட்சம் பேருக்கு விரைவாக அந்த பணத்தை கொடுக்கணும். மகிழா சம்மான் யோஜனா திட்டம் மூலமாக ரேகா குப்தா அந்த மினிஸ்டர் கொடுக்குற மாதிரி, முதலமைச்சர் கொடுக்குற மாதிரி தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக இந்த பணத்தை வழங்கும் சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களின் சார்பாக இந்த வீடியோ போட்டிருக்க நண்பர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நம்மளோட புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.